டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட பிளட் ரிலேஷன் கொஷின் பார்க்கலாம். ஒரு குடும்பம் 6 உறுப்பினர்களை கொண்டது. XYZPKSன்னு கொடுத்துருக்காங்க. கே வந்து எஸ்ஸின் மகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கமா கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்காங்களா கமாக்கு முன்னாடி யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை போடணும். கே வந்து மகன் யாருக்கு அப்படின்னா எஸ்ஸுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்ஸோட மகன் வந்து கே. அப்போ மகன் அதாவது வந்து மெயிலுக்கு வந்து எப்போவுமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபீமேல் அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்கன்னா சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அது மாதிரி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இந்த மாதிரி ஆரோ மார்க் போடுங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னா சிங்கிள் டயக்ராம் அதாவது சிங்கிள் கோடு போடுங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கே வந்து யாரோட மகன் அப்படின்னா எஸ்ஸோட மகன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்டாச்சு. அடுத்து ஆனால் எஸ் வந்து கேயின் தாய் அல்ல. அப்போ எஸ் வந்து கேயின் தாய் அல்ல அப்படின்னா கண்டிப்பாக என்னவா இருப்பார் அப்படின்னா அவர் வந்து தந்தையாக இருப்பார். பி மற்றும் எஸ் திருமணமான தம்பதியர் ஆவார். ஆல்ரெடி நம்ம வந்து எஸ் போட்டிருக்கோமா, அப்போ வந்து பி அப்படின்றது திருமணமான தம்பதி அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஆரோ போட்டுக்கோங்க. ஒய் எஸ்ஸின் சகோதரன் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒய் வந்து சகோதரர் யாருக்கு வந்து எஸ்ஸுக்கு. எஸ்ஸுக்கு சகோதரர் யார் அப்படின்னா ஒய். அப்போது எஸ்ஸுக்கு வந்து சகோதரர் வந்து ஒய். பிரதர் அண்ட் சிஸ்டருக்குரியது எப்போவுமே சிங்கிள் கோட் போட்டுக்கோங்க. அடுத்து எக்ஸ் பியின் மகள். எக்ஸ் வந்து பியோட மகள். பி அப்படின்றவங்களுக்கு மகள் யார் அப்படின்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அதாவது பேரண்ட்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னா சிங்கிள் கோட் போட்டுக்கோங்க. இப்போ கேக்கும் எக்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா ரெண்டு பேருக்குமே காமன் தானே. பேரண்ட்ஸ் வந்து காமன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரதர் அண்ட் சிஸ்டராக இருப்பாங்க. அடுத்து இசட் பியின் சகோதரன் கொடுத்துருக்காங்க. இசட் வந்து யாரோட சகோதரர் அப்படின்னா பியின் சகோதரர். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா கே எக்ஸுடன் எவ்வாறு தொடர்பு, அதாவது கேயோட ரிலேஷன்ஷிப் எக்ஸு கூட என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கே தான். ஸோ அப்போ வந்து எக்ஸ்லேருந்து கேக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது கண்டுபிடிங்க. என்ன அப்படின்னா பிரதர் சகோதரன்.